எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ராமானுஜர் நம்ம ராமானுஜர்னு கூப்பிடுறோம். அவருக்கு இருக்கிற பட்டப்பெயர்கள், அவருக்கு நிறைய பட்டப்பெயர்கள் உண்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்றேன். உடையவர்னு ஒரு பேர் அவருக்கு. உடையவர்ன்றது இந்த இந்த ஆச்சாரியனாக இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கே ஆச்சாரியனாக இருக்க தகுதி உடையவர்னு ரங்கநாதரே சொன்னார். பெருமாளே, நம்பெருமாளே அழகிய மனவாள்னு சொன்னது இவரை உடையவரேன்னு தான் கூப்பிட்டார். அதனாலதான் இவருக்கு உடையவர்ன்ற பேர். ஜெகதாச்சாரியர்னு ஒரு பேர். ராமானுஜருக்கு முன்பு இருந்த ஆச்சாரியர்கள்லாம் ராமானுஜர்கள் தொடர்பால் ஏற்றம் பெற்றவர். ராமானுஜருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் ராமானுஜன் தொடர்பால் ஏற்றம் பெற்றவர். அவரை போற்றி திருவடியில் தண்டனிட்டவர். அவருக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அவர் காலில் விழுந்தாங்க, ராமானுஜர் காலில் விழுந்து வணங்கினாங்க. அதனால்தான் இவருக்கு இவர் ரங்கநாதரே உலகத்துக்கு இவர் ஆச்சாரியனாக அனுப்பினதுனால்தான் இவருக்கு பேர் ஜெகத்குரு, ஜெகதாச்சாரியர். ஜெகத்குருன்னு ஒரு பேரு, ஜெகதாச்சாரியர்னு ஒரு பேரு. அது மாதிரி ராமானுஜர் யோக சாஸ்திரம் தெரிஞ்சவர். ரங்கநாத பெருமாளிடம் நேராக கூப்பிட்டு பேசுற சக்தி படைத்தவர். அவர் பெருமாளுக்கு அனுப்பக்கூடிய வைத்திய நைவேத்தியங்கள்லாம் இருக்கு. பெருமாள் சாப்பிடுறாருன்னு பார்த்துட்டே இருப்பாரா ராமானுஜர். அவருக்கு அந்த யோக சாஸ்திரம் பெருமாள் என்ன பண்றாருன்றதை பார்க்க தெரியுமா. சாப்பிட சொல்லுவாராம். சூடா இருந்ததுன்னா ஏன் இவ்வளவு சூடா வச்சுக்கன்னு உங்களை கேட்பாராம். சூடா கொண்டு வேக வச்சுட்டா ஏன் இவ்வளவு சூடா வச்சுக்க, ஆற்றி வைங்க, சாப்பிட்ற அளவுக்கு வைங்கன்னு வரான். பெருமாள் சாப்பிட்றாரான்னு பார்த்துட்டே இருப்பாராம். அது மாதிரி பெருமாளுக்கு முகம் வாடித்து உடனே என்னன்னு கேட்டதுக்கு அதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உடம்பு சரியில்லைன்னு பெருமாள் சொன்னதா ராமானுஜர் விளையாட்டா சொன்னார் உடம்பு சரியில்லைன்னு. உடனே தன்வந்திரி வர வச்சு தன்வந்திரிக்கு அங்கே ஒரு கண்ணதையே அமைச்சு கொடுத்து, நீங்க இங்கேயே இருக்கணும் தன்வந்திரி, நீங்க இங்கேயே இருக்கணும், இருந்து பெருமாளுக்கு உடம்பு சரியில்லாதப்ப அவரை பார்த்துக்கணும், அவரோட உடம்பை கவனிக்க வேண்டிய உங்க வேலைன்னு அந்த இது அவருக்கு அந்த ஒரு வேலையை கொடுத்து தன்வந்திரிக்கு சன்னதியே அனுப்பிச்சு கொடுத்தாராங்க. தன்வந்திரிக்கு சன்னதி அங்கே அமைச்சு கொடுத்தாரு. அதனால தன்வந்திரி சிஷ்யர்னு ஒரு பேர் அவருக்கு. பெருமாள் திருப்பதி மகாலட்சுமி ஆவாகனம் செய்தவர். ஞாபகம் வச்சுங்க. திருப்பதி வெங்கடாதேவி பெருமாள் மார்புல மகாலட்சுமி ஆவாகனம் செய்தவர். அது அட்சய திருதியாகி இன்னைக்குதான், இந்த நாள்ல தான் வெங்கடாதிபதியோட திருமார்புல மகாலட்சுமி இவர் தான் ஆவாகனம் செய்யறார். முதல்ல வெங்கடாதிபதி மார்புல மகாலட்சுமி இல்லை. இவர் திருப்பதி கோயிலுக்கு போய் பொறுப்பேற்றுக்கு அப்புறம் தான் அதை பண்ணார். எப்படி ஸ்ரீரங்கத்தில் பண்ணாரோ அதே மாதிரி திருப்பதி கோவிலையும் திருவாதிர நடைமுறைகள், உற்சவ நடைமுறைகள், நைவேத்திய கிரமங்கள் ராமானுஜரால் வகுத்து வைக்கப்பட்டது தான். இன்னும் நடக்கிறது அதுதான். இப்பயும் அதுதான் நடந்திருக்கு. அது மாதிரி ஆண்டாள் ஒரு தரம் திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் இருக்கார் இல்லையா, மதுரை கள்ளழகருக்கு 100 கங்காள மண்ணையும் 100 கங்காள அக்கார வடிசலும் சமர்ப்பிக்க நினைத்து முடியாமல் போயிட்டேன்னு ஒரு பாடல்ல எழுதியிருக்கான். என்னால பண்ணணும்னு நினைச்சே முடியலையேன்னு. உடனே ராமானுஜர் அதை பார்த்து தானே முன்னின்று ஆண்டாள் செய்கிற காரியத்தை தானே நேர்தி வாக்காக நிறைவேற்றினார். அதாவது 100 கங்காள மண்ணையும் 100 கங்காள அக்கார வடிசலும் கொண்டு கள்ளழகருக்கு சமர்ப்பிச்சாராம். ஆண்டாள் சமர்ப்பிக்க பண்ணதை நான் பண்றேன், ஆண்டாள் சமர்ப்பிக்க முடியாம போனது அதை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லி கள்ளழகருக்கு பண்ணாராம். இதனால என்ன பண்ணாராம், ஒரு தடவை அந்த பிரார்த்தனையை முடிச்சுட்டு அவர் சீவிலுக்கு போனாராம். ஆண்டாள் நீ ஆண்டாள் வேண்டிட்டதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு சீவிலுக்கு இருப்பார், ரங்கமன்னாரை சேவிக்கிறதுக்கு போறாளாம். அப்ப என்ன பண்ணாலாம், அங்க ஆண்டாள் மூலவர் ஆண்டாள் சந்தை இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. ஆண்டாள் மூலவர் சந்தையிலிருந்து மூலவர் விக்கிரகம் பெருவா ஆண்டாள் 2 அடி முன்னாடி 2 அடி முன்னாடி நடந்து வாரும் மண்ணான்னு கூப்பிட்டாலும். ஏன்னா ஒரு தங்கையுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றினது அண்ணான்றதுனால ஒரு அண்ணாவா இருந்துச்சு. ராமானுஜரையே ஆண்டாள் அண்ணான்னு கூப்பிட்டாலும். அதனால இவருக்கு பேர் கோவில் அண்ணான்னு ஒரு பட்ட பேர். வாரும் அண்ணான்னு கூப்பிட்டாலும். அதனால ராமானுஜருக்கு கோவில் அண்ணா அப்படின்னு ஒரு பட்ட பேர். அதே மாதிரி காஷ்மீரத்துல பாத்தீங்கன்னா, காஷ்மீருக்கு போயிட்டு வந்தா அதை நம்ம சொல்லிட்டேன். நான் மொழி காஷ்மீரத்துக்கு போய் சரஸ்வதி படத்துல பிரம்மசூத்திரமான ஸ்ரீபாஷ்யத்தை சமர்ப்பிச்சார். அந்த ராஜா கிட்ட பிடிங்க அதெல்லாம் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன். அதனால இவருக்கு பாஷ்யக்காரர்னு ஒரு பேர். அதே மாதிரி தன்னோட போட்டியிட்ட பல வித்வான்களை ஜெயிச்சு மனம் திருந்தி அவங்கள அவங்களுடைய அந்த அந்த இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உள்ள அந்த வேகம், விவேகம், அந்த இது தைரியம், வேகம், சண்டை போடுற அந்த அந்த இதே திமுறாத பேச்சு, அதையெல்லாம் அடக்கி அவங்களுக்குள் இந்த ஆணவத்தை அடக்கி அகங்காரத்தை அடக்கி சாதுக்களா மாற்றி அவங்களும் தன்னுடைய சிஷ்யர்களா ஏற்றினாராம். அப்படியே ஏற்றுக்கல,
அவர்களுடைய உள்ள இருக்க அகங்காரத்தை போக்கி அவங்கள ஜெயிச்சு வாதில ஜெயிச்சு அவங்களுடைய அகங்காரத்தை போக்கி அவங்கள வந்து மறுபடியும் அவங்கள சாதுவான ஆளு ஆக்கி சாதாரண மனுஷனை ஆக்கி அவங்கள வந்து தன்னுடைய சிஷ்யாவே ஏற்றினாராம். அவங்களுடைய ஆணவத்தையும் அடக்கினார், அகங்காரத்தையும் அடக்கினார். அதே நேரத்தில் அவங்கள போய் விட்டுல அடக்கிட்டு அவங்கள அழிக்கணும்னு நினைக்கல. அவங்கள வந்து தன்னுடைய மறுபடியும் சேர்த்துட்டு தன்னுடைய சாதுக்களா மாத்தினாராம். அதனால இவர் பேர் யதிராஜர்னு பேர். சாதுக்களுக்கெல்லாம் அரசர் அப்படின்றது ஒரு பேர். இவருக்கு இவரோட பட்ட பேர் அது. அதே மாதிரி டில்லி பாதுஷா கிட்ட இருந்து அந்த செல்லப்பிள்ளையை விக்கிரகத்தை வாங்கிட்டு வந்த கதை நம்ம முதலே சொல்லியிருப்போம். அந்த மாதிரி செல்லப்பிள்ளையை வாங்கினதுனால பெருமாள் என்ன பண்ணாராம், தன்னுடைய பேருக்கு வந்து சம்பத்குமார் அதான் செல்லப்பிள்ளைன்னு தான் சம்பத்குமார்ன்றது. சான்ஸ்கிரிட்ல சம்பத்ன்றது செல்லமா கூப்பிடுறது, சம்பத்குமார் செல்வப்பிள்ளைன்னு இல்லையா, அதான் செல்வப்பிள்ளை. அதுதான் சம்பத்னா செல்வம், செல்வப்பிள்ளை அதுதான் சம்பத்குமார்னு பெருமாளுக்கு பேரு. ஆனா பெருமாள் என்ன பண்ணாராம், எதிராஜ சம்பத்குமார்னு சொல்லு கூப்பிடுங்கன்னு காத்தால ஒரு பட்டாச்சாரி வந்து ராத்திரி கோயிலுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு மூடிட்டு போயிட்டப்ப உள்ள போனப்ப அங்க வந்து பெருமாளுக்கு நேரம் எதிராஜ சம்பத்குமார்னு எழுதியிருக்கான். அதாவது எழுதியிருந்ததுன்னா எழுதி எங்கேயும் வைக்கல, ஆனா பட்டாச்சாரி கண்ணுக்கு மட்டும் தெரியறதா எதிராஜ சம்பத்குமார்னு பெருமாளுக்கு நேரம் தெரியறதா எழுத்து போடுறதான் அப்படியே மனக்கண்ணில். என்னன்னு திருப்பி பார்க்கறாரோ ஒண்ணும் தெரியல, மற்ற வாழ்க்கெல்லாம் தெரியல, ஆனா இவருக்கு தெரியாது. உடனே அந்த கூறத்தாழ்வார் அங்க இருந்த ஒரு சில வாழையெல்லாம் கூட அடியார்களெல்லாம் கொடுத்து கேட்டப்ப அவா கண்டுக்கு அது தெரிஞ்சுது. தெரிஞ்சவொடனே இது பெருமாளோட அனுகிரகம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து எதிராஜ சம்பத்குமார்னு ஒரு பெருமாளே பேரை வச்சுட்டார். எதிராஜ் என்ற பேரை பெருமாள் முன்னாடி சேர்த்தார். அதே மாதிரி தன்னுடைய சிஷ்யர் கூறத்தாழ்வார் இறக்கும்போது அவர் தலையை தன் மேல வச்சுட்டு சிஷ்யர்களுக்கெல்லாம் முன்னே பெருமாளை வேண்டி நேரா மோட்சத்துக்கு அனுப்பி வைத்தார். அத்தனை சிஷ்யர்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே. இதனால அதுக்கு வந்து சிஷ்ய பிராதான்னு ஒரு பேர். பிராதான்னா காப்பவர், பிராதான்னா காப்பவர், தலைவன், வழி நடத்துபவர், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பிராதான்றது அந்த அதான் அந்த மாதிரி இவருக்கு வந்து அந்த அந்த சிஷ்ய பிராதான்னு ஒரு பேர். என்னன்னா இந்த கூறத்தாழ்வார் காலமாகிற நேரத்தில் அவரை வந்து சுசூஷை பண்ணி அவரை வந்து மடி மேல தலையை வச்சுட்டு பெருமாளை கூப்பிட்டு இவன் என் சிஷ்யனுக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்டு அனுப்பி வச்சான். அதனால்தான் நம்ம இப்பயும் நம்ம வந்து ஆச்சாரியன் மூலமா போனாதான் மோட்சம் கிடைக்கும்ன்றது இப்பயும் நம்ம சம்பிரதாயத்துல உண்டு. ஆச்சாரியன் வழி ஆச்சாரியான் வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி நம்மளுக்கு மோட்சத்துக்கு அமைச்சாதான் கிடைக்கும். நேரா அனுப்புற யோக சாஸ்திரங்களை அதை நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. அது வந்து குறுகை காவலப்பர் கதையை நம்ம சொல்லும் போது அது வரும். அந்த மாதிரி வரும்போது அது அவர் அது பண்ணது அது மாதிரி பண்ணாராம். அதனால இவர் பேர் சிஷ்யப்பிராதான்னு ஒரு பேர். அது மாதிரி ஸ்ரீரங்க தெருக்களில் பிச்சை எடுக்கும்போது என்ன பண்ணுவாராம், திருப்பாவை பாசனங்களை பாடிட்டே போவாராம். இவ்வளவு பெரிய மகான் இப்ப ராமானுஜர் வந்து எவ்வளவு பெரிய மகான், ஆனாலும் பெரிய ஜிய மற்றவங்க எடுத்துட்டு வர பிச்சையே அவங்களுக்கு சரியா இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணார், அது பண்ணல. இவர் வந்து ஸ்ரீரங்க தெருக்கள்ல பிச்சை எடுக்க போகும்போது திருப்பாவை பாத்திரங்களை பாடிட்டு போய் இவரே போய் பர்சனலா இவரே போய் கையில திருவோடு ஏந்தி எடுத்து போய் பிச்சை எடுப்பாராம். பாத்திரம் எடுத்துட்டு போய் பிச்சை பாத்திரத்தை கொண்டு மற்றவங்க போடுவாங்களாம். அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. 7 பேர் 11 வீட்டுல பிச்சை எடுக்கணும், 7 வீட்டுல பிச்சை எடுக்கணும்ன்றதெல்லாம் இருக்கு. அது மாதிரி போய் பிச்சை எடுப்பாங்க. அப்போ வந்து திருப்பாவை பாத்திரங்களை பாடின்னு போவாராம். அது மாதிரி பாடின்னு போறதுனால இவருக்கு பேரு திருப்பாவை ஜீயர்னு ஒரு பேரு. ஆக எத்தனை பேர் இருக்கு பாருங்க ராமானுஜருக்கு. இன்னும் இருக்கு நிறைய, எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. ராமானுஜருக்கு வந்து ஜெகதாச்சாரியர், ஜெகத்குரு, உடையவர், அப்புறம் உடையவர், ஜெகதாச்சாரியர், ஜெகத்குரு, அப்புறம் வந்து ராமானுஜர் யோகசாஸ்திரம் தெரிஞ்சவர், அது கரெக்டாக தெரியும். வெங்கடாஜலபதிக்கு வந்து இது பண்ணுவார். வெங்கடாஜலபதிக்கு மார்பில் இன்னைக்கு நம்ம பார்க்குற உத்மாவை தாயார் பெருமாள் மார்பில், பெருமாள் மட்டும் தான் இப்போ மார்பில் தாயார் இருப்பான். அது வந்து இந்த அட்சத்திரி நாளில் பெருமாள் இப்போ தான் ராமானுஜர் தான் ஆவாகனம் பண்ணாங்க. திருப்பதி கோயில் கைங்கரிப்பும் நிறைய பண்ணியிருக்காரு. அது மாதிரி இவருக்கு நிறைய பாஷ்யக்காரர் நிறைய இப்போ சொன்னேன் பாருங்க, அத்தனை பேரும் இருக்கு. அது மாதிரி எதிராஜர், அண்ணா கோவில் அண்ணா, இதெல்லாம் எதிராஜ சம்பத்குமாரர், சிஷ்யப்பிராதா, திருப்பாவிஜியர், நிறைய பேர் இவருக்கு உண்டு. இன்னும் நிறைய இருக்கு, ஞாபகம் வரும்போதெல்லாம் சொல்றேன். தேங்க்யூ.